ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இசையை ரொம்ப ரசிக்கிறவர். நான் இயற்பியல் அறிஞனாக மாறியிருக்காவிட்டால் ஒரு இசைக்கலைஞராக உருவாகியிருப்பேன். நான் இசையாகவே சிந்திக்கிறேன். என்னுடைய பகல் கனவுகளை இசை வடிவில் காண்கிறேன். என்னுடைய வாழ்வை நான் இசையாகவே உணர்கிறேன். என்னுடைய மகிழ்ச்சியின் பல பகுதிகளை இசை மூலமாகவே அனுபவிக்கிறேன் இப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு 2 தடவை கல்யாணம் ஆயிருக்கு. இவரோட முதல் மனைவி பெயர் மரி. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இதுல 2வது மகன் மனநோயால பாதிக்கப்பட்டவர். எல்சா லோவன்தல்ங்கிற தன்னோட உறவுக்கார பெண்ணை 2வதா திருமணம் செஞ்சாரு ஐன்ஸ்டீன். சிறுநீரகம் மற்றும் இதய நோயால பாதிக்கப்பட்ட எல்சா 1936ஆம் ஆண்டு இறந்து போனாங்க. இவங்க மார்கட், எல்சி ஆகிய 2 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தும் வந்தாங்க. 1955ல ஏப்ரல் 17ஆம் தேதி கடும் வயிற்று வலியால் பாதிக்கப்பட்ட ஐன்ஸ்டீனுக்கு உள்ளுறுப்புகள்ல ரத்தப்போக்கு ஏற்பட்டுச்சு. மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்ய சொல்லியும் ஐன்ஸ்டீன் கேட்கல. நான் விரும்புற நேரத்துல விடைபெற்று செல்ல விரும்புறேன். செயற்கையா என்னுடைய வாழ்வை நீட்டிக்கிறதுல எனக்கு சுவாரஸ்யம் இல்ல. இப்ப நான் என்னுடைய பங்களிப்பை செஞ்சும் முடிச்சிட்டேன். இது செல்வதற்கான நேரம்னு கடைசியா சொன்ன ஐன்ஸ்டீன் அடுத்த நாள் காலையில உலக விட்டு பிரிஞ்சு போனாரு.